ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டப் ஹோட் தமிழ். இந்த வீடியோவில் இப்போ ரீசெண்டாக தமிழ் டப் பண்ணி அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆன யங் இப்மேன் கிரேசிஸ் டைம் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இப்மேன் சொன்ன உடனே டேனியல் நடிச்ச மூவி நினச்சிடாதீங்க, இது வேற. இந்த மூவில எங்கான இப்மேனை காமிச்சிருக்காங்க. இப்மேன் பார்த்தீங்கன்னா ஹாங்காங்க்கு ஹை ஸ்கூல் படிக்கிறதுக்காக வந்திருப்பாரு. திடீர்னு இவர் ஸ்கூலை பார்த்தீங்கன்னா ஒரு கேங் ஹைஜாக் பண்ணிடுது. ஹைஜாக் பண்ண கேங் யாரு, இந்த கேங் பின்னாடி யார் இருக்காங்க, இந்த கேங்கை எப்படி நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ணாருங்கிறதா இந்த மூவி. இந்த மூவில மெயின் விஷயமே ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆக்ஷன் சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் நீட்டாக பண்ணியிருந்தாங்க. சூப்பர்னு சொல்ல முடியாது. அந்த ஓரளவுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருந்தாலும் அதை தூக்கி காட்டுற மாதிரி சினிமாட்டோகிராஃபியும் கேமரா ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மூவியோட டெக்னிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியாக தெரியல. அப்புறம் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மூவியில் நடிச்ச எல்லா ஆக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா டீசென்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாங்க. அந்த அளவுக்கு சூப்பர்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஆவரேஜ் தான். இந்த மூவியோட ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே பொறுத்த வரைக்கும் வழக்கமான சைனீஸ் டெம்ப்ளேட்ல எடுத்திருக்காங்க. சொல்லிக்கிற மாதிரி பெருசா எதுவுமே இல்ல. உங்களுக்கு சைனீஸ் ஆக்ஷன் மார்ஷல் ஆர்ட்ஸ் மூவிஸ் எல்லாம் பிடிக்கும், எந்த மாதிரி மூவி இருந்தாலும் பார்த்துருவேன். ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் எனக்கு முக்கியங்கிற ஆளா இருந்தா இந்த மூவியை கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். பட் நல்ல மூவியோ இல்லாட்டி நல்ல சைனீஸ் ஆக்ஷன் மூவி எதிர்பார்க்கறவங்களுக்கு இந்த மூவி கண்டிப்பா பிடிக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் சாப்பிடும்போது டிவில இது போட்டாடே பார்க்கலாம், அந்த மாதிரியான மூவி தான் இது. சில பேர் இப்மேன் டேனியல் நடிச்ச மூவி மாதிரி இருக்குன்னு நினைச்சு பார்த்துருவீங்க. அந்த மூவிக்கு இது கால்வாசியோட வராது. இந்த மூவியோட தமிழ் டப்பிங் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் கிளீனா இருந்துச்சு, எந்தவித குறையுமே இல்லை. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மூவில எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டுமே இல்லை. உங்க ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாம். இதுக்கு மேலே இந்த மூவி நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் இஷ்டம் தான். இந்த மூவிக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.5 out of 10.